கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உபாகமம் 28 இப்படி சொல்லப்படுகிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பாராம். அப்போ அப்படி மேன்மையாக வைக்கன்னா நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா அவர் நம்ம மேன்மையாக வைப்பாராம். ஆனால் நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவர் கொடுக்குற அந்த மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாத ஆசீர்வாதம். அவர் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்து சகல ஜனங்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி மேன்மையாக வைக்க அவர் வல்லவர். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டுமா? உபாகமம் 28 பார்த்திங்கன்னா கீழ்ப்படியும் போது என்னென்ன ஆசீர்வாதம்லாம் இருக்குதுன்னு தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. நாமும் கூட சகல ஜனங்களுக்குள்ளும் ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வாதமாய் நாம் இருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மை அடைய செய்வார். ஆமேன்.